உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சமீபத்தில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய தலைவர்களை இழிவுபடுத்தும் விதமாக யாரையோ திருப்திப்படுத்த நினைச்சு செருப்படி வாங்கி கொண்டிருக்கிற சில சமூக ஊடகவியலாளர்களுள் திரு முக்தார் முக்கியமானவர். ஆமா, இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து கல்வி கண்டிறந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பறிவின் அவசியத்தை உணர்த்தி அகில இந்திய காங்கிரஸில் தவிர்க்க முடியாத தலைவராக இருந்த இந்த தமிழினத்தை சார்ந்த திரு ஐயா கர்ம வீரர் காமராசர் அவர்களை பற்றி முக்தார் எனும் மூதேவி தவறான வார்த்தையில பேசியிருக்கு. ஏதோ அவர் ஆட்சியில தான் ஊழல் என்பது தொடங்கியது போலவும் அதை ஒரு விளக்கு பிடிச்சு பார்த்தது போலவும் சில வார்த்தைகளை பேசியிருக்கான். அப்படிப்பட்ட இந்த நாய் சும்மா இருக்கானான்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணுக்காகவே சுயநலம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய கல் இயக்க போராளியான ஐயா திரு நல்லசாமி அவர்களை பேட்டி எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவர் அணுகி அவரை இழிவுபடுத்தும் விதமாக சில வார்த்தைகளையும் கேள்விகளா கேட்டு அதை பிறர் நகைப்பா அவரை கொண்டு போய் சேர்க்கணும், அவருடைய போராட்ட களங்களை எல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் செயல்பட்டு இருக்கிறான் இந்த ஃப்ராடு நாய். ஐயா திரு நல்லசாமி அவர்களை பற்றி நாம பல்வேறு காணொலிகள்லயே பதிவு பண்ணியிருக்கிறோம். எதுக்கும் சமரசமாகாத ஆள், கல் ஒரு உணவுப் பொருள் என்பதை கொண்டு வந்து சேர்த்ததில் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது. எத்தனை சிறைச்சாலைகள், எத்தனை போராட்டங்கள். இன்னைக்கு நீராங்கிற அந்த ஒரு பானத்தை உருவாக்கி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பனை, தென்னை இந்த மரங்களில் இருந்து உணவுப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சமூகம் பனையேறி நாடார் சமூகம். அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய போராளிகளை விட இந்த மண்ணில் இந்த கொங்கு பகுதியை சார்ந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தில் பிறந்த ஐயா திரு நல்லசாமி அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார். அவர் தான் சார்ந்த சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் பிற சமூகத்துக்கும் இந்த தென்னை, பனை என்பது இந்த மண்ணிற்கான ஒரு சாராம்சம். இது விவசாயிகளினுடைய மூலப்பொருள். இதிலிருந்து விவசாயிகளுக்கான நலன் கிடைக்கும். அதையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற இனக்குழுக்களுக்கும் பனையேறி நாடார் போன்ற சமூகங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். முக்கியமா கல் ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறத தீர்க்கமா சொல்லக்கூடியவர் ஐயா திரு நல்லசாமி. அதுக்கு கோடிக்கணக்கில் பெட் கட்டி எல்லாம் போஸ்ட் அடிச்சு விட்டுவார். அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய போராளி. இப்படி அவங்களையெல்லாம் இழிவுபடுத்துவதன் மூலமாக, அதுக்கும் அந்த மத போதகர் திரு முக்தார் அவர்களை பேட்டி எடுக்கும்போது சொல்றாரு, ஐயா காமராஜரை பத்தி பேசாதீங்க, அது விளைவுகளை ஏற்படுத்தும்னு. என்ன சாதிக்குள்ள அடைக்கிறீங்களா, என்ன சாதியா அப்படி சொல்லி பேசுறான். ஐயா திரு கர்ம வீரர் காமராஜர் அவர்களோ நல்லசாமி அவர்களோ இப்படி போன போராளிகள் எல்லாமே சுயநலம் இல்லாதவர்கள். ஐயா காமராஜரோடு நல்லசாமி அவர்கள் நான் ஒப்பிடுகிறேன் என்று தவறா நினைச்சிட வேண்டாம். அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த அன்றைய சூழலுக்கான ஒரு தேசிய நீரோட்டத்தில் வாழ்ந்த ஒரு தூய்மையான அரசியல்வாதி, ஒரு உத்தமர். இன்றைய நிகழ்காலத்திற்கு ஐயா திரு நல்லசாமி அவர்களும் ஒரு கள போராளி, ஒரு உத்தமர். சோ அந்த ஒரு பார்வையில இருந்துதான் அந்த ஒப்பீட்டை நம்ம சொன்னோம். சோ இப்படி இவங்க மட்டும் இல்ல, பலரையும் நல்ல ஆசை வார்த்தை கூறி ஐயா உங்களை பேட்டி எடுக்கணும், உங்ககிட்ட பேசுறது என் வாழ்நாள் பாக்கியம்லாம் சொல்லிட்டு சில விடயங்களை திரித்து அதை காணொலியா பதிவு செஞ்சிருவோம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ராடு பையன். இப்ப நம்ம எல்லாம் செஞ்சோம்னா எதாவது போடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஆனா இந்த மாதிரியான ஃப்ராடு பசங்கள்லாம் யாருக்கிட்டயோ இருந்து பொருளீட்டுவதற்காக, யாரிடமோ தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டுவதற்காக ஃப்ராடு பண்ணி இவனுடைய யூடியூப் சேனல்ல அந்த மாதிரியான காணொலிகளை பதிவு பண்றாங்க. தனி மனித தாக்குதல் நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனா குறிப்பிட்ட சமூகம், அது எந்த சமூகமா இருந்தாலும், ஒரு தலைவரை கொண்டாடுகிறது என்றால், இல்ல உண்மையாலுமே இந்த மண்ணுக்கான போராளிகளாக ஒரு யதார்த்த தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆனால் அவர்களை பற்றி ஏன் தவறான வார்த்தையை பேசணும்? அவங்கள அப்படி பேசுவதன் மூலமா உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? அதுல என்ன உனக்கு ஒரு ஆனந்தம்? கரடிக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம் வாங்கல, அந்த மாதிரி இவனுக்கு என்ன ஆனந்தம்? சோ இந்த மாதிரியான விடயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை பேசுங்க. பேசுறதுக்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கு. சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் இருக்கு, சென்ற ஆட்சியில் நடந்த ஊழல் இருக்கும். சோ இப்படி பல விடயங்கள் இருக்கு. தேசிய அரசியலை பற்றி பேசுங்க, அங்க நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுங்க, அங்க நம்ம சந்திக்கிற விளைவுகளை பற்றி பேசுங்க, இடஒதுக்கீட்டின் அவசியத்தை எடுத்துக்கொண்டு போங்க, படிப்பறிவின் அவசியத்தை இளைஞர் கூட்டம் தெளிவுபடுத்துவதற்கான செயலை செய்யுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இது மாதிரியான செயல்? திரு முக்தார் அவர்களே, உங்களிடம் நாங்கெல்லாம் வேண்டி கேட்பது ஒண்ணுதான். வயதில் என்னையெல்லாம் விட மூத்தவரா நீங்க இருப்பீங்க, ஒரு ஊடகவியலாளரா இருப்பீங்க, நீங்களும் சில போராட்ட களங்களை கண்டுட்டு தான் இந்த ஊடகத்துறைக்குள்ள வந்திருப்பீங்க. ஆனா குறிப்பிட்ட சமூகத்தையோ குறிப்பிட்ட தலைவர்களையோ தயவு கூர்ந்து இழிவுபடுத்தாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. தவறுனா தவறுன்னு சுட்டிக்காட்டு. அதை விடுத்து இப்படியான செயல்களை செய்வது எந்த விதத்தில் நியாயம்? நான் கர்ம வீரர் காமராசர் அவர்களை பற்றி சில விமர்சனங்களை சொல்லுவாங்க. அவர் தான் சார்ந்த சமூகத்தை எல்லாம் முன்னேற்றி விட்டுட்டாரு.
இந்த தமிழ் குடியிலிருந்து பிறந்து வந்த ஒருவர் முதல்வரா இருந்தாரு. அவர் சார்ந்த தமிழ் குடியை முன்னேற்றினா என்ன தவறு? கோயம்புத்தூருக்கு ஜிடி நாயுடு மேம்பாலம்னு சொல்லி வச்சாங்க. அன்னைக்கெல்லாம் அதை பத்தி எல்லாம் முக்தாருக்கு கேட்கணும்னு கூட தோணாது இல்ல. அது எப்படி தெலுங்கர்களை பற்றி பேச வேண்டுமே ஆனால் அது அப்படியே மெல்ல அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது போல காட்டிக்கொள்வதும், இந்த தமிழ் சமூகத்திலிருந்து யாராவது மேலோங்கி வந்திருந்தாலும் இதை வர நினைச்சாலும் அவர்களை தட்டி உட்கார வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தவறான மனப்பான்மை. ஒரு இஸ்லாமிய சகோதரரை பார்த்து நீ ஏன் போர்க் சாப்பிட மாட்டேங்கிற, சாப்பிடுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம். அவருடைய வாழ்வியல் அது இல்லை, அவங்களுக்கு அது பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வேலையை செய்யறாங்க, 5 வேளை தொழுகிறாங்க, அது அவர்களுடைய சுதந்திரம். அதை யாராவது ஏதாவது கேட்கறாங்களா? இல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய இல்ல இவர் எந்த ஒரு இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் என்னதான் சிலர் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த தமிழ் நிலப்பரப்பு அதுக்கு ஈல்டாகாது. அப்படிப்பட்ட சூழல்ல அப்படியான ஒரு நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவர் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தோணியில பரவலாக வாழக்கூடிய நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தில் சார்ந்த திரு நல்லசாமி அவர்களை அப்படியான கேள்விகளை கேட்பதன் மூலமாக ஒரு வெறுப்புணர்வை ஏன் உற்பத்தி பண்றீங்க? அது தவறான விடயம். தயவு கூர்ந்து இதையெல்லாம் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு செயல்படுங்க, ஆக்கப்பூர்வமான விடயங்களை கொண்டு வந்து சேருங்க. நாங்களும் உங்களை போற்றுறோம், புகழ்றோம். ஆனா அதை விடுத்து இப்படியான செயல்கள் இனிவரும் காலங்களில் தொடர்ந்தால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் கேள்வி கேட்க அஞ்ச மாட்டோம்.